Audio Jungle. Audio Jungle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பள்ளி அளவிலான கலைத்திருவிழா போட்டிகள் நெக்ஸ்ட் வீக்கில் எல்லா ஸ்கூல்லையும் நடைபெற இருக்குது. இப்போ பள்ளி அளவிலான கலைத்திருவிழா போட்டிகள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருமே கண்டிப்பாக தெரிந்துக்க வேண்டிய விஷயந்தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாண்டிற்கான கலைத்திருவிழா போட்டிகளில் பெரும்பான்மையான மாணவர்களை பங்கு பெற செய்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ஸ்கூலில் எல்லா மாணவர்களும் பங்கு பெறணும் முக்கியம் கிடையாது. ஆனால் பெரும்பான்மையான மாணவர்கள் பங்கு பெறணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, கலைத்திருவிழா போட்டிகளில் பங்கு பெறுவதற்காக மாணவர்களிடமிருந்து எவ்விதமான கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கலைத்திருவிழா போட்டிகளை திட்டமிட்டு நடத்துவதற்கு பள்ளி அளவில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தன்னார்வலர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோர் உள்ளிட்ட கலைத்திருவிழா அமைப்பு குழுவினை உருவாக்கி இக்கலைத்திருவிழா போட்டியினை பள்ளி அளவில் ஒரு சிறப்பு நிகழ்வாக நடத்திட வேண்டும். அடுத்து நாலாவது என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளுக்கான போட்டிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான போட்டிகள் என தனித்தனியாக நடத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐந்தாவது என்ன கொடுக்காங்கன்னா, பள்ளி அளவில் நடைபெறும் கலைத்திருவிழாவில் பெற்றோர், ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் முழுமையான ஈடுபாட்டையும் ஒத்துழைப்பையும் பெறுதல் இன்றியமையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பள்ளி அளவிலான கலைத்திருவிழாவில் பார்த்திங்கன்னா பெற்றோர், ஆசிரியர், உறுப்பினர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் எல்லாருமே அழைத்து இதை நடத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, போட்டிகளில் நடுவர்களாக பணிபுரிய உரிய கலைப்பிரிவின் வல்லுநர்களை கண்டறிந்து கலைத்திருவிழா அமைப்பு குழுவினரிடம் கலந்தோசித்து நடுவர் பட்டியல் ஒன்று தயார் செய்து அதற்கான முன் அனுமதியை வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்களிடமிருந்து பள்ளியில் தலைமை ஆசிரியர் பெற வேண்டும். இந்த பட்டியலில் இருந்தால் நடுவர்கள் நியமிக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து போட்டிகளுக்கான மதிப்பீடு செய்வதற்காக வகுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றி மதிப்பீடு செய்யப்படுதல் வேண்டும். அடுத்து என்ன கொடுத்தா பார்த்தீங்கன்னா, பள்ளி அளவிலான அனைத்து போட்டிகளிலும் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற மையக்கருத்தின் அடிப்படையிலே குறிப்பிடப்பட்ட தேதிக்குள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். எனவே இந்த ஆண்டு போட்டிக்கான மையக்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அதனை மையப்படுத்தி தான் அனைத்து போட்டிகளுமே நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாணவ மாணவிகளுக்கான தனித்தனியான போட்டிகள் எதுவும் நடைபெறாது. ஆண் பெண் பாகுபாடு இன்றி பொது போட்டியாக தான் நடைபெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் எவையேனும் 3 தனி போட்டிகள் மற்றும் 2 குழு போட்டிகளில் மட்டுமே பங்கு பெற முடியும். எனவே பார்த்தீங்கன்னா, ஒருவர் 5 போட்டிகளில் பங்கு பெறலாம். தனி போட்டினா 3, குழு போட்டினா 2, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 போட்டியில் பங்கு பெறலாம். ஒவ்வொரு போட்டிக்கும் அந்தந்த போட்டிக்கான நடுவர்களை எடுக்கும் முடிவே இறுதியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்தல் கொடுத்துருக்காங்க. எமிஸ் தளத்தில் இப்போ யாரெல்லாம் எந்தெந்த போட்டியில் பங்கேற்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பதிவு பண்ணிடுவோம். இந்த எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்தலை பற்றி என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம். ஒவ்வொரு போட்டியிலும் பங்கு பெறும் மாணவரின் விவரங்களை சேகரித்து பள்ளி அளவில் போட்டி வாரியாக போட்டிகள் நடைபெறுவதற்கு முன்பாகவே எமிஸில் பதிவு செய்தல் வேண்டும். இப்போ 21ஆம் தேதிக்குள்ளே பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம பதிவு பண்ணிடணும். அடுத்து ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவியரின் விவரங்களை போட்டி வாரியாக எமிஸில் உள்ளீடு செய்தல் வேண்டும். நெக்ஸ்ட்டு எமிஸில் வெற்றி பெற்றவர்களை உள்ளீடு செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா, பள்ளி அளவில் நடைபெறும் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் இடத்தில் வெற்றி பெறும் தனிநபர் குழு மட்டுமே வட்டார அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கு பெற தகுதி பெறுவர். எமிஸ் தளத்தின் தரவுகள் உள்ளீடு செய்யும் பணிகள் குறித்த காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் போட்டி நடத்துவதற்கான முக்கிய விதிமுறைகள். இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.